கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நான் பிறந்தது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி என்கிற ஒரு தாலுக்கா. எங்களுடைய அப்பா ஒரு கோயில் பூசாரி. ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. விபூதி எடுறான்னு சொல்லி என்னை மணிக்கணக்காக அடித்தார். எனக்கு வீட்டில் சாப்பாடு தண்ணி எல்லாமே கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டேன்னா சேப்பலில், பஸ் ஸ்டாண்டில், ஃப்ரெண்ட்ஸ் ரூமில், ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இயேசு ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நம்ம ஏற்றுக்கொண்டதுனால ஒரு முட்டாளா, ஒரு அறிவியலியா, ஒரு படிக்காதவனா, கல்லாதவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப எனக்கான சோர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ 9ஆம் கிளாஸ் இடையில நீக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நான் ஒரு முட்டாளாவோ, ஒரு அறிவில்லாதவனோ, கல்லாதவனாவோ மக்கள் உலகம் என்னை பார்க்கக்கூடாது. நான் படிக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச எனக்கு கிடைச்ச வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதியை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அப்ப முதல்ல வேதாகமத்தை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சேன். படிக்கணும் உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறப்ப எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு, காலையில வேலை பார்த்துட்டு சாயங்காலம் நடக்கிற பள்ளிக்கூடம், சைல்ட் லேபர்ஸ், குழந்தை தொழிலாளர் பள்ளின்னு குமாரபாளையத்தில் இருக்கிற அபெக்ஸ் காலனியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேர ஆரம்பிச்சேன். அங்கேயும் 14 வயசுக்கு மேல குழந்தை தொழிலாளர்களை வச்சுக்க மாட்டாங்க. 15 இயர்ஸ் ஆச்சுன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. நான் போனதே 15ஆவது வயசுக்கு மேலதான். ஒரு வருஷத்துக்கு மேல நாங்க போனேன். 10th அவங்க டைரக்டா எழுத வைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொன்னப்ப நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களை வச்சு சார் பதிவாளர்கள் அலுவலகத்துக்கு போய் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி அட்டஸ்டேஷன்லாம் சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை வாங்கி டைரக்டா நான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி நான் ப்ரைவேட்டாக 10th எழுத ஆரம்பித்தேன். டுவெல்த் காலேஜ் அப்போ ரொம்ப ஃபேமஸ். அப்போல்லாம் அதில் போய் படிக்க எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அப்போது 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணேன். 2 சப்ஜெக்ட்க்கு முயற்சி பண்ணி 2 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில கிறிஸ்தவ நண்பர்கள் நீ ஐடிஐக்கு போன்னு சொன்னதுனால ஒரு நண்பர் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாரு. மாதம் 400 ரூபாய் அந்த ஐடிஐல பே பண்ணலாம், 200 ரூபாய் நீ சம்பாதி, 200 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி என்னுடைய 10ஆம் கிளாஸ் டிசியை கொண்டு போய் அந்த ஐடிஐல நான் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2000 ரூபாய் நாங்கள் டொனேஷன் கலெக்ட் பண்ணி சேர்ந்துட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த் 400 ரூபாய் கட்டணும். 200 ரூபாய் நான் காலையில் சைக்கிள் ஓட்டி பால் பாக்கெட்லாம் போட்டு 200 ரூபாய் பேப்பர்லாம் போட்டு நான் ரைஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 200 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவர் கொடுக்காம விட்டுட்டார். அப்படியே காலங்கள் கடந்து போய் 2 வருஷம் என் டிசி அங்கே மாட்டிக்கிச்சு. திருப்பி என்னால் மேலே படிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு நண்பர் மூலம் அப்ரோச் பண்றப்ப அவர் எனக்கு தெரிஞ்ச வில்லேஜ் ஆபீசர் அங்க இருக்காரு, அவரை வச்சு அந்த ஐடிஐல நம்ம பேசலாம்னு சொல்லி பேசி எனக்கு அந்த சர்டிபிகேட் அவர் வாங்கி கொடுத்தாரு. 2 வருஷம் கழிச்சு சர்டிபிகேட் வந்தப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா வேலைகள் செய்துட்டு இருந்தேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஐசிஐசி பேங்க்ல ஒரு பேக் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஒரு ஜாப் கிடைச்சது. அங்க இருக்க டைரக்ட் டிஎஸ்டில அங்க உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்பதான் என்னுடைய பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டை படிச்சு முடிக்கிற ஸ்டேஜில் வேதாகம் ஐக்கிய சங்க ஊழியத்தினுடைய பயிற்சி பட்டறை திருச்சியில் இருக்கிற முருங்கைப்பேட்டையில் நடந்துச்சு. அங்கே போய் அந்த பயிற்சி பட்டறையில் கலந்துக்கிட்டேன். அந்த பயிற்சி பட்டறையில் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம பாடல் சொல்லித்தரணும், எப்படி அவங்களுக்கு வசனம் சொல்லித்தரணும்னு சொல்லி அங்கே எனக்கு கொடுத்த அந்த டீச்சிங் மூலம் பிளஸிங் யூத் மிஷன் அவங்களுடைய சார்பாக கலந்து கொண்டேன்னா அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு சித்தேரி பகுதியில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய சர்ச்சிலேருந்து கிராம ஊழியத்தில் பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமத்துலலாம் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அந்த நாட்களில் பஸ்ஸுக்கு கூட எனக்கு காசு இருக்காது. கிட்டத்தட்ட என்னுடைய பவானி பகுதியிலேருந்து 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போய் ஊழியத்தை செஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வருவேன். ஸோ பசி இருக்கும். சில நேரம் 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் பட்டினியாக இருந்திருக்கேன். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. அதெல்லாம் தான் ஊழியத்தில் என்ன வளர்ச்சிக்கு நேராக நடத்துகிற நாட்கள். அதுக்கப்புறம் இந்த வேதாகம் ஐக்கிய சங்க ஊழியத்திலோட எனக்கு அதிகமான தொடர்பு கிடைக்க ஆரம்பிச்சது. 2007வது வருஷம் ஆண்டவர் என்னோடு பேசினாரு. அந்த டிகிரி முடிக்கிற நேரம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்யறதுக்கு நீ வருவாயா அப்படின்னு சொல்லி என்னோட ஆண்டவர் பேசினாரு. அப்படி ஆண்டவர் பேசுறப்ப எங்க அப்பா கிட்ட போய் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய போறேன்னு நான் சொன்னேன். அப்ப சொன்னப்ப அவர் சொன்னாரு, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைக்கு போற, நீ சம்பாதிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை,
நீ இங்கே எங்கேயோ ஓரமாக எங்கள் கண்ணு முன்னாடி இருந்துக்கோ. எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், கேட்டால் அவன் சரியில்லை தடுதலையா சுற்றி திடுறான்னு கூட நான் சொல்லிட்டு இருந்துடுறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நீ மண்ணு தள்ளுறதுக்காவது இரு, பொம்பளை பிள்ளைங்களா நாங்கள் கரை சேர்த்துடுவோம், நீ ஒன்றும் செய்யாத. எங்கள் அப்பா கேட்டப்ப நான் கடைசியாக சொன்ன வார்த்தை, ஏசு கிறிஸ்துவுக்கு நான் தேவைப்பா, ஏசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்காக தான் இந்த குடும்பத்துல இருந்து என்ன தெரிந்து கொண்டிருக்காரு, நான் அவருக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்லிட்டு 2 செட்டு துணியோட நான் கிளம்பி பவானியில இருந்து பஸ் பிடிச்சு கோயம்புத்தூர் ஜூலை 15ஆம் தேதி 2007 வருஷம் வேதாகம ஐக்கிய சங்கத்துல என்னை இணைஞ்சு கொண்டேன். எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு எங்க பாஸ்டர்கிட்ட போய் இந்த முறை கேரல் ரவுண்ட்ஸ் நம்ம எங்கள் வீட்டுக்கு வாங்கன்றப்ப பாஸ்டர் சொன்னார், அப்படிலாம் பஜனை எடுத்துட்டு அங்கே வர முடியாது, சுற்றி யாரும் கிறிஸ்தவ வட்டாரங்கள் கிடையாது, ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்துருவாங்க, நல்லா இருக்காதுன்னு சொன்னப்ப இல்லை நீங்கள் வாங்க, இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகலாம், இயேசு கிறிஸ்து எங்கள் அப்பாவை சந்திக்கிற நாள் அதான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வலுக்கட்டாயமாக என்னுடைய பஜனை குழுவை கூட்டிகிட்டு போனேன். போய் எல்லாம் பிறந்தார் பாட்டு பாடிட்டு இருந்தோம். எவன்டாவதுன்னு எங்கள் அப்பா நைட் 12 மணிக்கு நாங்கள் பாடுறப்ப கதவை திறந்துட்டு வந்தார். பஜனை குழுவில் பாடிட்டு இருந்த 4 பேர் போயிட்டாங்க. நான் பாஸ்டர் அந்த ஹார்மோனியை பற்றி வாசிக்கிறவர் தான் கூட நின்னார். அப்போது எங்கள் அப்பா என்ன விஷயம்னு கேட்டார். நான் உங்கள் பையன்தான் வந்திருக்கேன், கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்கேன், எதுக்கு வந்திருக்க? ஏசு கிறிஸ்து உங்களை சந்திக்க சொல்லி சொன்னார். எதுக்கு? ஏசு உங்களை நேசிக்கிறாரு, பாவத்திலிருந்து அவர் தான் விடுதலை தர முடியும், எல்லாருடைய பாவத்துக்கான பாவ விமோச்சனத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்காரு, இன்னைக்கு இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் ரட்சகர், அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு நான் சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா சரி வீட்டுக்குள்ளே வா அப்படின்னாரு. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனேன். மே காட் பிளஸ் யூ மை சைல்டுன்னு சொல்லி சாக்லேட் எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். வாங்கிக்கிட்டு எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொண்டார். ஆனால் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலை, என்னை வந்து இருந்துட்டு போட்டுன்ற மாதிரி என்னை விட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து வெளியில் போய் சொல்கிறப்ப யாராவது உன் பையன் கிறிஸ்தவனாக மாறிட்டானே அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அப்பா சொல்ல ஆரம்பித்தார், அவன் தேட்ரு சினிமா பீடி சிகரெட்டு தண்ணின்னு போய் அடிச்சுட்டு ஒரு கொலைகாரனாவோ ஒரு ரவுடியாவோ சுற்றலப்பா, இயேசுவை தானே ஏற்றுக்கொண்டான், கடவுளை தானே வணங்குறான், கும்பிட்டு போட்டு விடு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு எங்கள் அப்பாவுடைய மனதை இயேசு கிறிஸ்து மாற்றினதை நான் பார்க்க முடிஞ்சது. 3வது அக்காவுக்கு திருமணம் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அன்னதானம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். சாப்பாடு போடுறியான்னு சொல்லி எங்கள் சபையில் ஒரு 110 பேருக்கு அவள் கையாலேயே சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு எல்லாரும் இலைக்கும் பரிமாறிட்டு அவள் கையாலேயே அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதை வெளியே போட்டால் அடுத்த 3 மாதத்தில் அவளுக்கு கல்யாணம் ஒழுங்காயிடுச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இன்றைக்கும் எங்கள் அக்கா சொல்லுவாடே, அன்னைக்கு நீ சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அன்னதானம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இயேசுநாதர் என் வாழ்க்கையை மாற்றியிருக்காருன்னு சொல்லி இன்றைக்கும் சொல்லுவாள். ஸோ அதை மறக்க முடியாது. ஸோ என்னுடைய குடும்பத்தை வழிநடத்துறதுக்கும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியலை. என்னை ஊழியத்தில் ஸ்தாபனத்தில் எடுக்கிறப்ப ரொம்ப யோசித்தாங்க. காரணம், நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிற பின்னணியத்துலேருந்து வந்தால், ஸோ ஹிந்து பேக்ரவுண்டுன்றப்ப எனக்கு கிறிஸ்டியன் எக்ஸ்போஷர் ஒன்றுமே தெரியாது, ஊழியத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன ஒரு ஃபீல்டு மிஷினரியாவோ அல்லது ஒரு ஃபீல்டு ஸ்டாஃபாவோ எடுக்கிறதுக்கான சோர்சஸ் வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப குறைவு. அப்போது எனக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி என்னை இந்த இயக்கத்தில் கொண்டு வரணும்னு நினச்ச அண்ணன் யோசிச்சாங்கன்னா, ப்ரொமோஷன் ஒர்க்கராக வீடுகளை காமிச்சு கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் நிதி சேகரிக்கிற ஒரு பணியை எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணியில் அடுத்த 3 வருஷம் 2007 2010 வரைக்கும் அந்த வேலையை ஆண்டவரின் நாமத்தினால சிறப்பாக செய்ய முடிஞ்சது. 2010வது வருஷம் அந்த ஊழியத்திலிருந்து வெளியேற மாதிரி ஒரு சூழல், சில நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுது அடுத்து 2010 11 வரைக்கும் ஒரு யூத் ஆர்கனைசேஷன்லையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஊழியத்தை செய்துட்டு இருந்தேன். ஆனால் என் மனசெல்லாம் சின்ன பிள்ளைங்க மேலதான் தாகமும் பாரமும் கொண்டுதான் இருந்தது. 2011வது வருஷம் ஜூன் மாதம் சென்னையில் இதே வேதாகம ஐக்கிய சங்கத்தில் உனக்கு ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப என்னுடைய சொந்த ஊர் இடத்தெல்லாம் விட்டுட்டு சென்னை பகுதிக்கு வந்து அந்த இயக்கத்தில் இணைஞ்சு கொண்டு ஃபீல்டு ஸ்டாஃபாக ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப கடினமான பாதை. ஸோ அப்போ தான் நான் வந்து MBA ஜாயின் பண்ணியிருந்தேன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாயின் பண்ணியிருந்தேன். 2010 படிக்க ஆரம்பித்து 2011 இங்கே வரப்போ நான் அந்த MBA முடிச்சிட்டேன் பெரியார் யூனிவர்சிட்டியில். அப்போ முடித்த அந்த நாட்களில் ஊழியத்தில் ஓடிட்டு இருந்தேன். நிறைய போராட்டம் நெருக்கடி
உளவியல் ரீதியா சில விதமான கஷ்டமான சூழல், ஒரு தனிமை, சில நேரம் பேசுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து ஊழியர் செஞ்சா கூட நான் வந்து தனியா படுத்து தனியா தூங்கி எழுந்து ஓடணும். 3 வருஷம் அரக்கோணம் பகுதிகளில் 2012 இருந்து 15 வரைக்கும் நான் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தேன். 2014வது வருஷம் எனக்கு ஒரு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த நாட்கள்ல என்கிட்ட ஒரு பணமும் கிடையாது, பெற்றோருடைய அந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஊழியக்காரங்களும் திருமணம் நடத்தி வைக்க யோசிச்சாங்க. அதுல ஒரு அருமையான மூத்த ஊழியர் திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன், என்ன சோர்சஸ் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க திருமணத்தை ஒழுங்கு செய்யுங்க, என்னுடைய பெற்றோர் வந்து அதை செய்ய முடியாது, அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இடத்துல இருக்காங்க, நீங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்று இந்த திருமண காரியத்தை ஒழுங்கு செய்து தாங்கன்னு சொல்லி கேட்டப்ப, நீங்க செய்து தாங்க, ஏசு கிறிஸ்து காசு கொடுப்பாருன்னு நான் சொன்னேன். அப்போ அவர் திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். என் கையில வெறும் 700 ரூபாய் தான் இருந்தது. சாரி எடுக்கணும், மோதிரி எடுக்கணும், பைபிள் வாங்கணும், அப்பா அம்மாவுக்கெல்லாம் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் டிக்கெட்ஸ் எடுக்கணும், எல்லா செலவும் நான் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். திடீர்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு அண்ணன் கால் பண்ணி கல்யாணத்துக்கு எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அண்ணன் நான் ஊழியக்காரன்னு, யாருக்கிட்டையும் என்னால போய் கேட்க முடியல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னப்ப, தம்பி ஒன்ன விட்டுரு, அந்த பொண்ணுடைய நிலைமையை யோசிச்சுப்பாரு, அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து அவளுக்கு அதை தைக்கணும்னா ஒரு 10 நாளாவது கேட்பாங்க டெய்லர். ஆமா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, உங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனப்ப அவங்க ஒரு 40,000 ரூபாய் உடனே அக்கௌண்ட்ல போட்டாங்க. இன்னொரு இடத்துல இருந்து ஒரு 20,000 rupees வந்துச்சு. உடனே அன்னைக்கு ஈவினிங் போய் என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா துணி நகையெல்லாம் எடுத்துட்டு என் பெற்றோருக்கான டிராவலில் முதற்கொண்டு புக் பண்ணி அவங்க வர வச்சேன். நான் என்கேஜ்மெண்ட்க்கு வந்தாங்க. திருமணம் வந்து தென்னிந்திய திருச்சபை விருகம்பாக்கத்தில் நடந்துச்சு, கிரைஸ்ட் சர்ச்சில். ஒரு அருமையான துணைவியை கொடுத்துருந்தாரு. என் துணைவியார் வந்து MSc B.Ed முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக பணி செய்கிறவங்க. பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஊழியக்காரனை தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி அழகான அந்த திருமணத்தில் அவங்கள என்னோட இணைச்சது என்னால் மறக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கேடிஸ் ஜோத்தம் அண்ட் ஹேனியல் ஜோன்ஸ் 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. இப்படி அப்பா வந்து திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமணத்தை பார்த்து அவர் சொன்னார், அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், நாங்கள் சர்ச்சில் உட்காந்து இயேசுநாதர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னார். அது என்னால் மறக்க முடியாது. 2020வது வருஷம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி அவர் ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப அட்மிட் ஆகி கஷ்டப்பட்டப்ப அவருக்கு ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருந்தேன், அவங்கள கொஞ்சம் கவனிச்சிட்டு இருந்தேன். அவர் பெட்டில் இருக்கிறப்ப அந்த டைம் கோவிட், அவரை போய் பார்க்குறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. மெட்ராஸ்லேருந்து பாஸ் வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாவை போய் காசு மட்டும் அனுப்பிட்டு இருக்கேனே, போய் பார்க்கணுமேன்ட்டு பாஸ் வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்ப ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் என்னை படிக்க வைக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எனக்கு சொத்து பத்துன்னு எதுவும் சேர்த்து வைக்கல, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்களான்னு நான் கேட்குறப்ப, என்ன பண்ணணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாரு. இயேசு உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாருன்றப்ப எங்க அப்பா சொன்ன வார்த்தை, அது முடியாதுப்பா, ஏன்னா இந்த நோயெல்லாம் சரியாயிடுச்சுன்னா எனக்கு பேர பிள்ளைகள் இருக்காங்க, கோயில் குளம் இருக்கு, ஜாதி ஜனம் இருக்கு, எல்லா பக்கமும் நான் தான் போகணும், அதனால நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்க அப்பா எங்கிட்ட சொன்னாரு. கடைசியா அவர் சொன்னாரு, அதான் அவரை நான் கடைசியா அவரோட பேசினது. இறந்து போனாங்கிற தகவல் கிடைச்சி நான் போறதுக்குள்ள எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. கடைசியா அவர் கேட்டது மண்ணு தள்ளவாவது இருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதை என்னால் செய்ய முடியல. என்னைக்கும் அது மனசுல எனக்கு ஒரு உறுத்தலா தான் இருக்கு. ஆனா தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றி அமைச்சாரு. ஊழியத்தில் இருக்கிறப்பவே பேச்சுலர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ்னு 4 வருஷம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ 2011 2015 வரைக்கும் அரக்கோணம் பகுதியிலும், 2015 2020 வரைக்கும் ஆவடி பகுதியிலையும் ஊழிய செய்த என்ன ஊழிய விரிவாக்கத்திற்காக எல்லா இடங்களுக்கும் போய் அப்படி ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நியூ டான் மினிஸ்ட்ரி, புதிய விடியல் ஊழியங்கள்ன்ற ஊழியத்தை ஆரம்பித்து என் வாழ்க்கை விடியாதா அப்படிங்கிற மக்களுக்கு, சிறுவர் இளம் வாலிபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு வாழ்க்கை விடியறதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த ஒரு தரிசனத்தோட பிள்ளைகளை சந்திச்சு கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் பள்ளிகள்லையும் விடுதிகள்லையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்து வந்துட்டு இருக்கேன். முதலாவது விசுவாசத்துல வளர்க்கறதுக்கு அநேக நான் கிறிஸ்டியன் பிள்ளைங்களை சந்திக்கிறது. 2வது அந்த பிள்ளைங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்காக வேதாகமத்தை வாசிக்காத பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு ஒரு வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்து 1 year பைபிள்னு கால அட்டவணைப்படி இருக்கிற பைபிள், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கிற ஒரு ஆங்கில வேதாகமம் 1 year பைபிள்னு இருக்கு. அந்த வேதாகமத்தை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறப்ப ஒரு ப்ராமிசஸ் வாங்கி எவ்ரி 15 days or 1 month அவங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ஒரு முறையாவது வேதாகமத்தை வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன்.
அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப பைபிள் எக்ஸ்போஷர் மீட் வேதாகமம் நம்முடைய கைக்கு எப்படி வந்துச்சு, எத்தனை பேர் ரத்த சாட்சிகளா மரித்தாங்க, வேதாகமம் எத்தனை டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன, இப்படி எல்லாம் சொல்லி வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கான உந்துதலை ஏற்படுத்தி இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்ணி வேதாகமத்தை முழுவதும் வாசிக்க செய்து விடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வேதாகமத்தை வாசித்த பிள்ளைங்களுக்கு சீஷத்துவ முகாம் நடத்தி சீஷத்துவ முகாமில் வந்த பிள்ளைங்களை குறைஞ்சது 5 வருஷம் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணி நடத்தணுங்கிறது இந்த ஊழியத்தினுடைய வெளியேற பெற்ற தரிசனத்தை ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்டேன். அது இல்லாமல் சிறுவர்களுக்கான ஒரு நாள் ஒடுக்கு கூட்டங்கள், விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்கள், ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள், பயிற்சி பட்டறைகள், காஸ்பல் கேம்ப், ஃபேமிலி கேம்ப்னு சொல்லி இந்த ஊழியங்களை கட்டமைச்சிட்டு வரதுக்கு ஆண்டவர் உதவி செய்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் சிறுவர், இளம் வாலிபர்கள் 6000 8000 வரைக்கும் உள்ள பிள்ளைகள் சந்திக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டி அமைச்சு இன்றைக்கு இந்த ஊழியத்தின் வாயிலாக ஆண்டவர் அடியான ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து செய்த இந்த மகத்துவமான அந்த விலை கரையத்துக்காக அவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன நடத்திட்டு வர்றாரு. ஃபிளைட்ல எல்லாம் போய் ஊழியம் செய்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன். ரொம்ப ஒரு மனுஷனை பிடிச்சாருன்னா அவர் ஆசீர்வதிச்சு அழகு பார்க்கிற தெய்வம். என்னாகும் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவைகள் சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு அழகு பார்க்கிற தெய்வம். இந்த அழகு பார்க்கிற தெய்வத்துக்கு என் வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுத்தது நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்காரு. இதுவரைக்கும் நடத்தினாரு. அவர் நாமம் எபினேசர், இனியும் நடத்துவார். ஏனென்று சொன்னால் அந்த எபினேசரிங்கிற நாமம் முடிவுக்கான நாமம் அல்ல, அது புது ஆரம்பத்திற்கான நாமம். ஒவ்வொரு முடிவுக்கு பிற்பாடு ஒரு ஆரம்பத்தை கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். எபினேசர் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். May God bless you.